அருள் நிறைந்த ஒரு மாதம் உங்களை வந்தடைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக், அருள் நிறைந்த ஒரு மாதம் உங்களை வந்தடைந்திருக்கிறது. பரக்கத் நிறைந்த அருள் நிறைந்த ஒரு முழு மாதம் உங்களை வந்தடைந்திருக்கின்றது. நிறைய பரக்கத்துக்காக பரக்கத்தை எதிர்பார்க்கிற மக்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். பரக்கத் கிடைக்க வேண்டும், அருள் கிடைக்க வேண்டும். குடும்பத்தில், வியாபாரத்தில், குழந்தை குட்டியில, வாகனத்தில், எல்லா விடயங்களிலும் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா பரக்கத்து நிறைந்த ஒரு கண்டெய்னர் வந்து இறங்குது, ஒரு மாதம் அப்படியே பரக்கத் அருள் நிறைந்த ஒரு மாதம் உங்களை வந்தடைந்திருக்கின்றது. ரமலான் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, நம்ம பிடிக்கிற நோன்பு இருக்குதே, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னார்கள். அஸ்ஸியாமு ஜுன்னா. ஜுன்னா என்றா மௌலைமார் சொல்ல வேணாம், யாராவது சொல்லுங்களேன். ஜுன்னாடா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேடயம். பாருங்க, ஜுன்னாங்கிறது ஷீல்டு, கேடயம். நோன்பை பற்றி சொல்லுகிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இப்ப டிரான்ஸ்லேஷன் சொல்றத பார்த்தா நான் எங்காவது புலவிட்டா பிடிச்சிருவீங்களோன்னு பயமா இருக்குது. அதுலேயும் இருக்குதா? நல்ல விஷயம் தான், மாஷா அல்லாஹ். அதுல நான் புல விட்டுடக்கூடாது. ஹைர். அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம், ஒரு ஷீல்டு. அப்படி என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சந்தர்ப்பங்களை இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறோம். நோன்பு ஒரு கேடயம், நோன்பு ஒரு கேடயம். என்ன கேடயம்? பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம், நரகத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். கேடயம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொன்னால், அதை சாதாரணமான ஒரு நம்ம வாழ்க்கையில நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். கொரோனா என்பது வருவதற்கு முன்னாடி இந்த ஃபேஷியல் மாஸ்க் இருக்கு இல்லையா, ஃபேஸ் மாஸ்க், இந்த மாஸ்குடைய விலையை யாராவது கவனிச்சிருக்கமா? கிட்டத்தட்ட ஒரு 100 மாஸ்க் போட்ட ஒரு பெட்டி வந்து 3 ரியாலுக்கு வித்தான் கட்டார்ல. எத்தனை ரியால்? 3 ரியால்களுக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க். 100 போட்டது, 50 போட்டது, கொஞ்சம் குவாலிட்டி வித்தியாசத்தில் ஒரு 3 இருந்து 5 ரியால். ஆனா இந்த கொரோனா என்பது வந்த பிறகு ஒரு ஃபேஸ் மாஸ்க், ஒரு பெட்டி வந்து கிட்டத்தட்ட 87 ரியால்கள் கொடுத்து வாங்கினோம். எத்தனை ரியால்? 87 ரியால்கள் கொடுத்து ஒரு மாஸ்க் பெட்டி வாங்கினோம். ஒரு மாஸ்க் செலவில் 5 ரியால் 10 ரியால் கொடுத்தெல்லாம் மக்கள் வாங்கினாங்க. இல்லை, எதுக்காக இவ்வளவு கொடுத்து வாங்கினோம்? இந்த கொரோனா என்கிற ஒரு கிருமி எனக்கு தாவிடக்கூடாது, தொற்றி விடக்கூடாது, சுவாசத்தில் போயிடக்கூடாது. சிலரை பார்த்தா கண்ணுக்கெல்லாம் ஷீல்டு, அந்த ஃபேஸ் ஷீல்டு மொத்தமாகவே ஷீல்டு போட்டிருந்தாங்க. இந்த நெத்தியில போட்டு இதெல்லாம் போட்டு அதுக்கு பட்ட அதாபு சுபஹானல்லாஹ். எங்களையெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்ச காலம் உண்மையிலே அந்த வார்த்தை சொல்ல வெக்கமா இருக்கு, எனக்கே நான் சொல்லிக்கொள்ள முட்டாளாக்குற அளவுக்கான சில செயல்பாடுகளை எல்லாம் சிலர் இடத்துல பார்த்தோம். நெருங்க மாட்டார்கள், பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு அந்த மாஸ்க் கொண்டுக்கு அவ்வளவு பெருமதி. அதுல வேற மாஸ்க்கு உரிய வரைவிலக்கணங்கள். அது சில மாஸ்க் வந்து உள்ள காற்று போகுது, வெளியே வருதில்லை, சிலதுல தண்ணியை ஊற்றி, எத்தனையோ ஆராய்ச்சி மாஸ்க்கு பின்னால வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. மாஸ்கில் தண்ணியை ஊத்துறான், ட்ரிங்கை ஊற்றி பார்க்குறான், மெழுகுவத்தியை ஊத்துறான், என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் ஊற்றி பார்த்தான். இதுக்குள்ளால எத்தனை அதாவது லேயர் இருக்குது, 1 2 3. சிலர் வந்து மூச்சே வராத அளவுக்கு லேயர் எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணா. கான்கிரீட் போட்டாலும் போட்டிருப்பா, ஏன் கொரோனா வந்துடக்கூடாது. சுபஹானல்லாஹ். ஒரு கொரோனாவிலிருந்து பாதுகாப்பதற்கு இவ்வளவு மாஸ்க், அதற்கு பின்னால் அலைஞ்சி மக்கள் திணறினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா. உங்களுக்கு நோன்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற கேடயம். நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற கேடயம். அதுக்கு எத்தனை லேயர் இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும், எவ்வளவு கொடுத்து வாங்கணும், அவ்வளவு எளிமையாக அல்லாஹ் கொண்டு வந்த அந்த ரமலானுக்குள்ள அவ்வளவு சிறந்த
இது ஃபர்லு சுன்னத்தென்ற வரை விளக்கணம் அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுக்கல. ஆனால் அந்த ஹதீஸுடைய போக்கில் சொல்லுகிற பொழுது அது அடிப்படையில் ஃபர்லை குறிக்கிறது. இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம், நரகத்திலிருந்து உங்களை காக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நரகத்துக்குள்ள நுழையாமல் ஒரு மனிதனை காக்கின்ற ஒரு கேடயம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பெருமதியான ஒரு சொத்து என்பதை நம்ம சாதாரண இந்த மாஸ்கில் இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அந்த நோன்பு இந்த ரமலானில் இருக்குது, அது வரப்போகுது. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்மை நோக்கி வரப்போகிறது. அதுக்கு அடுத்த கட்டமா பாருங்க, இந்த ரமலான் நம்ம நோக்கி வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஃபத்தஹு அபுவாபுல் ஜன்னah, சுவன வாயில்கள் எல்லாம் திறந்து விடப்படும். சுவனத்துடைய வாயில்கள் திறந்து விடப்படுகின்றன. சரி, சுவர்க்கத்துடைய பெருமதியை விவரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன செய்தியில சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிற சுவர்க்கம் எவ்வளவு விசாலமான ஒரு சுவர்க்கம் என்று சொன்னா, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய 2 இறக்கைகளை அவர்கள் விரித்தால் கிழக்கு மேற்கு அப்படியே மறைந்திரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய உண்மையான தோற்றத்திலே கண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான தோற்றம். 2 இறக்கைகளை விளைத்தால் அந்த கிழக்கு மேற்கு அடிவானம் அப்படியே மறைந்து விடும். அல்லாஹ் அவருக்கு 800 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். அந்த இறக்கைகளை கொண்டு சுவனத்தில் பல நூற்றாண்டுகள் அவர் பறக்கிறார். ஆனா சுவனத்துடைய முடிவு அதுல கொஞ்சம் கூட அவரால் எத்த முடியல. அவ்வளவு விசாலமான பிரம்மாண்டமான சுவர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சாட்டையை போடுகின்ற அளவுக்கு இடம் இருக்குது. ஒரு சாட்டைன்னு சொன்னா, நீங்க சாட்டையை கண்டிருக்கிறீங்களா? கண்டில்லையா? நீங்க தான் கண்டிருக்கிறீங்க. எங்க? சரி, கண்டிருக்கிறாரு. இங்க இங்கே ஹத் இருக்கா ஷேக்? ஹதூத் இருக்குதா? சரி, இல்லை, இருக்குது, கட்டாரில் இருக்குது. நம்ம கோர்ட்டில் யாராவது முஸ்லீம் குடிச்சாரு இது பண்ணினாருன்னு சொன்னால் ஹத்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அந்த லியாக்கா பதனியா பொடியெல்லாம் செக் பண்ணி அடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே கண்டிப்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இடுப்பில் கட்டுற ஒரு பெல்ட் இருக்குது இல்லையா, அதை சுவர்க்கத்தில் அந்த அளவுக்கு அதை போட்டால் வரக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களை விட சிறந்தது. இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு பொக்கிஷங்களையும் கொண்டு போய் கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு சாட்டை போடக்கூடிய அளவுக்கு இடம் கிடைக்குமாண்டா? இதை கொடுத்து அதை வாங்க முடியாது. இதை விட சுவர்க்கம் சிறந்தது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுவர்க்கத்துடைய அவ்வளவு வாசல்களையும் அல்லாஹ் அப்படியே திறந்து போடுகிறான் இந்த ரமலானுடைய வருகைக்காக. நம்மால அதை எப்படி வெல்கம் பண்ணலாம்? எங்கள்கிட்ட சொர்க்கமும் கிடையாது, சாட்டை போடுகின்ற இடமும் கிடையாது, துறப்பதற்கு கதவும் கிடையாது. இந்த ரமலானை வரவேற்பதற்கு நம்மிடத்தில் இந்த அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஹஸானா சுவர்க்கத்தை அப்படியே அல்லாஹ் திறந்து போடுகிறான். அதனோடு அல்லாஹ் நிறுத்தி இருந்தா பரவாயில்லை. சுவர்க்கத்துடைய கதவையெல்லாம் திறந்து நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் மூடிவிடுகிறான். அந்த கருணையுடைய எல்லை அங்க வரைக்கும் போகுது. சுவர்க்கத்தை மட்டும் திறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய கருணை என்பது ஒரு பக்கம். ஆனா அந்த கருணையுடைய உச்சகட்டம் என்னண்டா, நரகத்துடைய வாயில்களை எல்லாம் மூடிவிடுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினருக்காக இந்த நரக வாயில்களை மூடிவிடுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளை போடுகிறான். நரகமண்டா என்ன என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். கொஞ்சம் அதை தெரிஞ்சு கொண்டா தான் உண்மையிலே நமக்கு அதோடைய தாற்பயம் வழங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்,
முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கடைசியாக சுவனம் செல்லுகிற மனிதன், கடைசியாக சுவனம் செல்லுகிற மனிதன், எல்லா மனிதர்களும் சுவர்க்கத்துக்கு போய் பாவம் செய்து நன்மை செய்து, உலகத்தில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இருந்தாங்களோ எல்லாருமே சொர்க்கம் போயிட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் கடைசியாக சொர்க்கம் போக போகிறான். அவன் லம் யஅமல் கைரன் கத், தன் வாழ்க்கையில நன்மையே செய்தது கிடையவே கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருபோது நன்மையே செய்யல. ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லியிருப்பானான்னு தெரியல, அது கூட மிகப்பெரிய ஒரு நன்மை, அல்லது ஒரு தர்மம், அல்லது வேறு ஏதாவது ஒரு சிறிய நன்மை, ஒரு நன்மை கூட அவனுடைய வாழ்க்கையில இல்லை. இருக்கிற ஒன்னே ஒண்ணு, அவன் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறான், அல்லாஹ்வை விசுவாசித்திருக்கிறான். வேற வாழ்க்கையில வேறு நன்மை என்று எந்த நன்மையும் அவன் செய்தது கிடையாது. வேறு எந்த நன்மையும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் புரியல. அவ்வளவு, அதாவது உலகத்தில பாவமாகவே செய்திருக்கிறான், நன்மையை செய்யாத ஒரு மனிதன் கடைசியாக நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வெளியேறுகிறான். யக்பு மர்ரா வயஹபு மர்ரா, கொஞ்ச நேரம் நரகத்திலிருந்து தவழ்ந்து தவழ்ந்து வருவான். ஒரு நேரம் தட்டி தடமாறி வருகிறான். நரகத்திலிருந்து வருகின்ற பொழுது தஸ்ஃபஉன்னார், நரக நெருப்பு அவனை, ஜுவாலைகள் அவனை சுட்டெரிக்கும். நரகத்துடைய சூடு உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நரகத்துடைய நெருப்பு, அந்த சூடு, அந்த சுவாலை அப்படி சுட்டெரிக்கும். பல்லாயிரம் வருஷம், பல கோடி வருஷம் நரகத்தில் எரிஞ்சு கடைசி மனிதன் நரகத்திலிருந்து வெளியாகி தட்டி தடமாறி தவழ்ந்து நரகத்திலிருந்து வெளியே வருகிறான். வந்து நரகத்துக்கு வெளியே வந்து அந்த விளிம்புல நின்று கொண்டு திரும்பி நரகத்தை பார்க்கிறான். பார்த்து விட்டு அவன் சொல்லுகிற முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானி மின்க், உன்னிலிருந்து என்னை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கோடான கோடி வருடம் எரிந்து கரிக்கட்டையாகி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அவன் கரிக்கட்டை போல இருப்பான். அப்படி எரிந்த ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியே வந்து அந்த விளிம்பில இருந்து பார்த்துட்டு சொல்லுகிற முதல் வார்த்தை, உன்னிலிருந்து என்னை காப்பாத்தின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏண்டா அவ்வளவு பயங்கரமான கொடூர நரகம். வெளியே வந்து அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற முதலாவது வேண்டுகோள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், யா அல்லாஹ், இந்த நரகத்துடைய காட்சி எனக்கு தெரியாத அளவுக்கு என்னை கொஞ்சம் தூரமாக்கி விடும். என் கண் முன்னாடி என்ன தெரியுது? நரகம் தெரியுது. இந்த நரகத்துடைய காட்சி எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது, என்னால ஜீரணிக்க முடியாது. உலகத்தில் சில வேளை கஷ்டமான நேரம், நெருக்கடியான நேரம், உலகத்தில் பொருளாதாரம், குடும்ப ஏதாவது சிக்கல் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி போகுது லைஃப்? நரக வாழ்க்கை போகும். அதாவது நரக வாழ்க்கை, நரகம் என்றா என்னன்னு புரியாததினால அப்படி சொல்லுகிறோம். இதெல்லாம் நரக வாழ்க்கையே கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் கஷ்டமே கஷ்டம், மிக சிரமம். உலகத்தில் ஆக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நரகத்துக்கு மேலால அப்படி காட்டி எடுப்பான். அல்லாஹ் உள்ள போடல, வெச்சிரிக்கல. நம்ம சின்ன வயசுல சில நேரம் குறும்புத்தனமா பண்ணுவோம். அந்த மெழுகுவர்த்தி விளக்கு எரியும் போது அந்த நெருப்புல வந்து என்ன செய்வோம்? வரல அப்படி உள்ளுக்குள்ளால வேகமா எடுப்போம், சுடாது. இது அந்த விளையாட்டு கூட கிடையாது. அல்லாஹ் அவனை நரகத்தில் அப்படி அப்படி காட்டுகிறான், நரகத்துக்கு மேலால அப்படி காட்டி எடுக்கிறான். காட்டி எடுத்து விட்டு இந்த உலகத்தில் ஆக கஷ்டப்பட்ட ஒரு மனிதன், அல்லாஹ் அவனிடத்தில் கேட்கிறான், அடியானே, உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கண்டு இருக்கிறியா? உலக வாழ்க்கையில? அவன் சொல்லுவான், என் வாழ்க்கையில உலகத்துல கஷ்டத்தையே நான் பார்க்கல. யாரை இந்த உலகத்தில் ஆக கஷ்டப்படுத்தி சோதித்து அல்லாஹ் கஷ்டப்படுத்தினானோ அப்படிப்பட்ட ஆக கஷ்டத்துக்குரிய மனிதனை நரகத்துக்குள்ள போடல, நரகத்துல காட்டிட்டு அல்லாஹ் கேட்கிறான், உலகத்துல கஷ்டத்தை பார்த்திருக்கிறியா? சொல்லுவா, என் வாழ்க்கையில கஷ்டத்தையே நான் பார்த்தது கிடையாது.
உள்ள போட்டா எப்படி இருக்கும்? நெருப்புல எரிந்தா எப்படி இருக்கும்? கோடான கோடி வருடம் அதுக்குள்ள புரண்டா எப்படி இருக்கும்? அந்த மனிதனுடைய உள்ள நிலை எப்படி இருக்கும்? வெளியே வந்த பிறகு அந்த மனிதன் அல்லாஹ்கிட்ட கேட்கிறா, யா அல்லாஹ், இந்த நரகத்துடைய காட்சி எனக்கு தெரியாம என்ன தூரமாக்கிரு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யாருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்கி சுவர்க்கத்தில் நுழைத்து விட்டானோ அவன் பாக்கியசாலி. நரகத்திலிருந்து அவனுடைய முகத்தை தூரமாக்கி, அல்லாஹ் அவனை தூரமாக்கி சுவர்க்கத்தில் யாரை நுழைத்து விட்டானோ அவன் வெற்றியாளன். அந்த மனிதனை அந்த விசாரிக்கிற காட்சியையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னால அதை தவிர்க்க முடியாது. அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்கிற, அடியான் உன்னை விசாரிக்கட்டுமா? உன்னை நாம் விசாரணை செய்ய வேண்டும். அந்த மனிதன் நிராசை அடைஞ்சு போறான். யா அல்லாஹ், கோடான கோடி வருடம் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நரகத்தில் எரிந்து கரிக்கட்டை ஆகி இப்பதான் தட்டி தடமாறி தவழ்ந்து இந்த நரகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேனே, இப்ப போய் என்ன விசாரிக்க போகிறாயா? அல்லாஹ் சொல்வான், நான் நீதி செலுத்த வேண்டும், நீதி செலுத்த வேண்டும். விசாரணை, மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, விசாரிச்சு தான் ஆகணும். அவன் நாலாபுறமும் பார்க்கிறான். இடம் பலம் முன் பின் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. மஹ்ஷருடைய மைதானம், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கம், நரகவாசிகள் நரகம். கடைசி மனிதன் மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்கிறான், தனி மனிதனாக நிற்கிறான். யாருமே கிடையாது. யார் தான் வரப்போகிறார்கள்? யாரும் வரப்போகிறார்கள்? யாருமே கிடையாது. சரி, விசாரிக்கலாமே என்று அல்லாஹ் விசாரணையை ஆரம்பித்து அவனுடைய பாவங்களை ஒன்றொன்றாக அல்லாஹ் அடுக்கி வைக்கிறான். உடனே அந்த மனிதன் நிராகரித்து விடுவான். ஏன் நிராகரிக்கிறான் தெரியுமா? திரும்ப இந்த நரகத்தை என்னால் ஜீரணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய முடிவு பிறகு. ஆனா பாவமே, அல்லாஹ் அவனுடைய ஒவ்வொரு பாவங்களை சொல்லுகிற பொழுது மறுக்கிறான், நிராகரிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், சாட்சிகளை கொண்டு வரட்டுமா? சாட்சிகளா? மறுபடியும் ஒருக்கா பார்க்கிறான், நாலு பக்கம் யாருமே கிடையாது, தன்னந்தனி மனிதன். சரி, யார் வரப்போகிறார்கள்? வரட்டுமே, யா அல்லாஹ் சாட்சிகளை கொண்டு வா என்று சொல்லுவான். அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கு கட்டளை இடுகிறான். அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவோம். சூரத் யாசீன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வாய்களுக்கு நாங்கள் சீல் வைத்திருவோம். உலகத்தில் புரட்டி புரட்டி பேசுகிற நாவு பேசாது, அதுக்குத்தான் முதல்ல சீல் வைத்து விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் பேசும், கைகள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் உலகத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள், எதனை சம்பாதித்தார்கள் என்று அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கு கட்டளையிட்டவுடன் அவருடைய கைகளும் கால்களும் பேச ஆரம்பிக்கும். இப்பதான் இவன் சரியா ட்ராப் மாட்டிக்கொள்கிறான். நான் எங்கோ இருந்து யாரோ வருவார்கள் மறுக்கலாம் என்று நினைத்துத்தான் சொன்னேன், ஆனால் என்னுடைய கைகள் என்னுடைய கால்களை எனக்கு எதிராக சாட்சி சொல்லிடுச்சு அப்படி என்று கைகளையும் கால்களையும் பார்த்து, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், அத்தஷதுன அலை, எனக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறீர்களா என்று அந்த மனிதன் தன் கைகளையும் கால்களையும் சபிக்கிறான். இப்ப என்ன முடிவு? அவனுடைய உள்ளத்துல என்ன சொல்லும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய இவ்வளவு பாவங்கள் என்னுடைய உடல் உறுப்புகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன, மறுபடியும் இந்த நரகம்தான் எனக்குரிய முடிவு என்று தெரிந்த உடனே அங்கலாய்க்கிறான், கதறுகிறான், கத்துகிறான். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியானே, என்னுடைய அடியானே, உன்னுடைய பாவங்களை எல்லாம், இதுவரைக்கும் சொன்ன 1 கோடி பாவம், அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹு அக்பர். உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொன்னவுடன், அல்லாஹ்வுடைய வாக்கு மாறவே மாறாதவன். அல்லாஹ் சொன்ன மாற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை கேட்டோன்னு மெய் மறந்து போறான்.
மெய் மறந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய இரக்கம், கருணை, அருள், அந்த அருளை பார்த்து வியந்து போகிறான் அந்த அடியான். உடனே அவனை பார்த்து அல்லாஹ் மறுபடி ஒரு சர்ப்ரைஸ். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியானே, உன்னுடைய பாவங்கள் இதுவரைக்கும் பட்டியலிட்ட 1 கோடி பாவங்களையும் நன்மைகளாக மாற்றிவிட்டு, நான் மன்னிச்சதோடு நிறுத்தல, உன்னுடைய 1 கோடி பாவம் சொல்லியிருந்தா அத்தனை கோடி பாவங்களையும் நன்மைகளாக நான் மாற்றிவிட்டேன். இப்ப இருந்தது 1 கோடி பாவம் மட்டுமல்ல, இப்ப அந்த இடத்துல அப்படியே நன்மைகள். ஒருத்தருக்கு நீங்க 1 கோடி கடன் கொடுக்கணும், கொடுக்க முடியாம திணறுகிற பொழுது அவர் வந்து உங்க கடனை தள்ளுபடி செய்து விட்டேன் என்று சொல்லிட்டு இன்னொரு கோடி எடுத்து அந்த எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அப்படியே அந்த கடன்ல சொன்னா தான் நமக்கு அது படும் சரியா. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அப்படியே நன்மைகளாக மாற்றி விட்டான். அல்லாஹ்வுடைய அருள், இரக்கம். இந்த இரக்கத்தை பார்த்த உடனே அந்த அடியான் ஏற்கனவே நினைச்சதை அப்படியே தலைகளா மாற்றி விடுவார். மாற்றி விட்டு அல்லாஹ்விடத்தில் அப்படியே மனிதனுடைய யதார்த்தம் வெளிப்படும். அவன் சொல்லுகிறான் அல்லாஹ் பார்த்து, ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், உன்னுடைய இரக்கம், அருளை நான் பார்த்து வியர்க்கிறேன். ஆனால் என்னுடைய உடல் உறுப்புகள் இதுவரைக்கும் 1,00,000 பாவத்தை தான் பட்டியல் போட்டுச்சு. நீ களவெடுத்த, போய் சொன்ன, ஏமாத்தின அப்படின்னு சொல்லி 1,00,000 பட்டியல் போட்டுச்சு. ஆனா இன்னும் 1,00,000 பாவம் இதுவரைக்கும் பட்டியல் போடாம இருக்குது ரப்பேன்னு அந்த அடியா சொல்லுவா. ஏன் தெரியுமா? ஏன்? அப்ப இன்னொரு 1,00,000 நன்மை கிடைக்குமே. பட்டியல்ல இன்னொரு 1,00,000 காணலை என்று அந்த அடியான், யார் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து நாசமா போன்று திட்டினானோ அல்லாஹ் அதை நன்மையாக மாத்தின உடனே 1,00,000 என் உடல் உறுப்பு கைகால் மறந்து போச்சு ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான். இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். மனுஷன் இப்படித்தான். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இரக்கம், தன்னுடைய அருள், தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகிற ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எப்படி இரக்கம் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இரக்கத்தை, கருணையை, மன்னிப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ரமலானுடைய கடைசி 10 அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்க கூடிய மாதம், நரக விடுதலை கொடுக்கிறான். எத்தனையோ பேருக்கு நரக விடுதலை கடைசி 10 ரமலானில் அல்லாஹ் நரக விடுதலை ஏராளமானவர்களுக்கு கொடுக்கிறான். இந்த மனுஷன் வந்து அதை முடிச்சிரு. அந்த மனிதன் இதை முடிச்ச பிறகு அல்லாஹ்விடத்தில் இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. அல்லாஹ் என்னோடு இரக்கமா இருக்கிறான். 1 கோடி நன்மை வந்துருச்சு. யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அந்த நிழல் தெரிகிற ஒரு மரத்துக்கு அருகில் கொண்டு போனா கொஞ்சம் ராகத்தா இருக்கலாமே. கொஞ்சம் தண்ணீரை குடிச்சு, மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் ஒரு ஓரத்தில் மரம் இருக்கும். கேட்குறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சரி மலக்குமார்கள் கொண்டு போங்க. நீங்க டயர்ட் மாதிரி இருந்தால் கையை காட்டிடுங்க, நான் மிச்சம் பேசலாம். ஷேக் நீள சொல்லிட்டாரு, எனக்கு விருப்பம் இல்லை, நான் 1/2 மணி நேரம் தான் பேசுவேன். சரி, அல்லாஹ்விடத்தில் கேட்குறான். நான் ரமலான் என்று ஆரம்பித்தேன். அந்த அல்லாஹ்வுடைய இரக்கம் அதில் கொஞ்சம் நீளமாக்கணும், நான் நீளமாக்க விருப்பம் இல்லை. அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்ட உடனே அல்லாஹ் சொல்கிறான், சரி மலக்குமார் அந்த மரத்தடியில் கொண்டு போங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுகிறான், இதை தவிர வேறு எதையும் கேட்க மாட்டியே. யா அல்லாஹ், இதுதான் என்னுடைய இறுதி வேண்டுகோள். அல்லாஹ் அந்த மரத்தடியில் அவனை கொண்டு போய் நிறுத்தின உடனே அந்த தண்ணியை குடித்து மர நிழலில் உட்கார்ந்து இருப்பான். கொஞ்ச காலம் ஃபைபகா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடின அளவுக்கு கொஞ்ச காலம் அந்த இடத்துல இருந்துட்டு மறுபடி அல்லா இடத்துல கேட்குறா, யா அல்லாஹ், அந்த இன்னும் சொர்க்க வாசல் கிட்ட ஒரு மரம் நிற்குது, கொஞ்சம் சொர்க்கத்துக்கு நெருக்கமாக ஒரு மரம், அந்த இடத்துக்கு கொண்டு போனால் நல்லா இருக்குமே. என்னுடைய அடியானை இப்போதானே வேறு எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன். அங்கே டச் பண்ணிடுவான். அல்லாஹ்வுடைய கருணை இரக்கத்தை டச் பண்ணி சொல்லுவா, யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன், கொஞ்சம் அந்த மரத்தடி கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குமே. அல்லாஹ் வந்து வாக்குறுதி எடுக்கிறான், வேறு எதையும் கேட்க மாட்டாயே. யா அல்லாஹ், வேறு எதையும் கேட்க மாட்டேன். அந்த மரத்தடிக்கு போகிறான். கொஞ்ச காலம் இருப்பான். மறுபடி சொர்க்கத்துடைய வாசலை காட்டி அல்லாஹ்ட்ட கேட்குறா, யா அல்லாஹ், நான் தன்னந்தனி மனுஷனா இந்த மரத்துக்கு கீழே எவ்வளவு காலம் இருக்கிறது? அந்த சொர்க்க வாசலுக்கு அடிக்கி பக்கத்தில் என்னை கொண்டு சென்றால் அந்த சொர்க்கத்துடைய காற்று, அந்த இன்பம், அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து ரசித்து கொஞ்சம் நான் அந்யோன்யமாக இருக்க முடியுமே. அல்லாஹ் வாக்குறுதி எடுக்கிறான், கடைசி வாக்குறுதி. இதுக்கு மேல வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று வாக்குறுதி தான். ரப்புல் ஆலமீன்
நீ ரப்புல் ஆலமீன் உன் மேல சத்தியமாக சொல்லுகிறேன், வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொல்லுவான். அல்லாஹ் சொர்க்க வாசலுக்கு அருகில் அவனை கொண்டு போய் நிறுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, ஃபயபுகா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடின அளவுக்கு அந்த இடத்துல இருந்து விட்டு திடீரென்று யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே என்று அழைக்கிறான். என்னப்பா? யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன், எது வரைக்கும் இந்த வாசல் இருக்கிறது, உள்ளே அனுப்பிடலாமே, சொர்க்கத்துக்குள்ளே என்னை அனுப்பிட முடியுமேன்னு கேட்பான். மனிதனுடைய இயல்பு அப்படித்தான். நோன்பு பிடிச்சி 10 மணி நேரம், 12 மணி நேரம், 13 மணி நேரம், இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் 18 மணி நேரம் நோன்போடு இருப்பான், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த கடைசி 10 நேரம் மாதிரி ஒரு நேரத்தை சந்திக்கவே முடியாது. ஏன்? அந்த சமுசா, அந்த ஷார்ட்டீஸ், அந்த கஞ்சி, அந்த ட்ரிங்க்ஸ், அதை வச்சு கொண்டு இருக்கிற 10 நிமிஷம் ஒரு 10 மணித்தியாலத்துக்கு சமன். அது அப்படித்தான். சொர்க்க வாசல்ல உட்கார்ந்து கொண்டு இந்த சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டு ரப்புல் ஆலமீனே அப்படி என்று அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அல்லாஹ் இடத்துல கேட்ட உடனே என்னை உள்ள அனுப்பிறேன்னு கேட்பான். அல்லாஹு தஆலா கேட்கிற, அடியானே அடியானே உனக்கு சொர்க்கத்துக்குள்ள தானே போகணும். ஆமா, உனக்கு இந்த சுவர்க்கமும் இந்த சுவர்க்கத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கத்தை நான் தந்து விட்டேன். இந்த மனுஷன் நம்ப மாட்டான். இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேக் முகமது பின் சல்மான் வந்து டோரை தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் தானா இல்லாட்டி யாராவது அப்படி நடிக்கிறானாண்டு. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், அத்தஸ்தஹ்ஸு பி வஅன்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாக இருந்து கொண்டு இந்த அடியானிடத்துல போய் நீ கேலி செய்கிறாயா ரப்பேன்னு கேட்கிறான். நம்ப மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், நான் வஅன அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் நினைத்ததை செய்வதற்கு சக்தி பெற்றவன், எனக்கு முடியும். உனக்கு இந்த சொர்க்கம் இதை போல 10 மடங்கு, இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம் உள்ள போயிரு. உள்ள போனா இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சொர்க்கத்தில் அப்படி குதிச்சு நரகத்தில் எரிந்து விட்டு கோடான கோடி வருஷம் சுவர்க்கம் என்கிற அதி உச்ச இன்பத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும்? அதுல போய் அப்படி தடமாறும் பொழுது சொர்க்கவாசிகள் எல்லாம் இவனை பார்த்து ஜஹன்னமி ஜஹன்னமி, நரகத்திலிருந்து வந்தவன், நரகத்திலிருந்து வந்தவன் என்று அழைப்பார்கள். காரணம், அவன் எரிந்து கரிக்கட்டை போல இருப்பான். கடைசி வேண்டுகோள், யா அல்லாஹ் என்னை எல்லோரும் ஜஹன்னமி ஜஹன்னமி என்று அழைக்கிறார்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்தில் ஒரு ஆற்றை காட்டி இதுல குளிச்சிரு. குளிக்கிறான். அவனுக்கு சுவர்க்கவாதிகளுடைய அழகு கொடுக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு இதை சொன்னேன்னு கேட்டேன். நான் ஒரு இடத்துல நிறுத்த பார்த்தே நிறுத்த முடியல, மனசு இடம் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய இரக்கம், அருள், மன்னிப்பு, இந்த சொர்க்கம், இந்த நரகம், இதெல்லாமே இந்த ரமலானுக்குள்ள சம்பந்தப்படுது. அல்லாஹ்வுடைய இரக்கம், ரஹ்மத்து நிறைந்த ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், சுவர்க்க வாசல்கள் திறக்கப்படுகிற ஒரு மாதம், நரக வாயில்கள் மூடப்படுகிற மாதம் இந்த மாதம். இந்த மாதம் நம்மிடத்தில் வருது. இதனை நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். அன்புக்குரியவர்களே, எப்படி வெல்கம் பண்ணுறது? அல்ஹம்துலில்லாஹ், அதோடைய பெருமதி தெரிந்தாலே நமக்கு மனசு வந்துடும். நான் சொல்ல தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை மிக முக்கியமாக நாளை மறுமை நாளில் சும்மா யோசிச்சு பாருங்க. அந்த மஷருடைய மைதானத்தில் திண்டாடும் பொழுது யாராவது ஒருவர் வந்து உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டால் எப்படி இருக்கு? நான் கேரண்டி உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் விடட்டுமான்னு கேட்டா, நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றட்டுமா என்று கேட்டா எப்படி இருக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆன் என்பது ஒரு மனிதனுக்காக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், ஷஃபாஅத் செய்யும். அல்லாஹ்விடத்தில் கஷ்டமான இக்கட்டான நேரத்தில் அந்த மன்றாடக்கூடிய ஒரு நிலை வந்தால் அது குர்ஆனுக்கு இருக்குது. அந்த குர்ஆனை உயிர்ப்பிக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். நான் கோர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் பார்த்தேன், அங்கே முன்னாடி நிற்போம், ஜட்ஜுக்கு பக்கத்தில் நிற்போம். கோர்ட் கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம், குற்றம் இழைத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க வரக்கூடிய இடம். நான் சும்மா அப்படி நிற்கும்போது இப்படி திரும்பி பார்த்தா தெரியும். நான் நினைக்கிறேன், அவன் வாழ்க்கையில் அவன் பாடமாக்கின அத்தனை திக்ருகளும் அத்தனை குர்ஆனுடைய சூறாக்களும் அவனுக்கு பாடமான எல்லாத்தையும் ஓதுறதை பார்ப்பேன். வேர்த்து வடியும். ஏசி நமக்கு கூழ் தாங்க முடியலன்னு நினைப்போம், அவனுக்கு வேர்த்து வடியும். அந்த வேர்வை வரும், இருக்கிற திக்ரெல்லாம் ஓதுவான். இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்க கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாரு, என்ன முடிவு வருமோ, என்ன நிலைமை வருமோ.
எப்படியான தீர்ப்பு வருமோ என்கிற அந்த பயம், அந்த திடுக்கம் ஒவ்வொருத்தரோட மூஞ்சில, அந்த முகத்தில் தெரியும் சகோதரர்களே. உண்மையில நம்மளை மறுமை என்கிற அந்த திண்டாட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு யாரும் வர மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. மனைவி, குழந்தை, பெற்றோர்கள், குழந்தை எல்லாருமே விட்டு ஓடுகிற நேரம், ஒருவர் வந்து உனக்காக நான் மன்றாடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் உனக்கு விடுதலை வாங்கி தருகிறேன் என்று ஒருவர் சொல்வதானால், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அந்த குர்ஆனை உயிர்ப்பிக்கிற மாத நினைவில் வச்சிருங்க. இன்னைக்கு ஷேக் அவர்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த குர்ஆனோட எவ்வளவு தொடர்பு இருக்கணும். குர்ஆனை படித்து விளங்கி வாசித்து விளங்குகிற அந்த ஒரு காலமாக இந்த ரமலானை மாற்றுவோம். நோன்பை பக்குவத்தோடு பிடிக்கிற மக்களாக நாங்கள் மாற்றுவோம். எங்களை நெறிப்படுத்த வேண்டும். ஆன்மீக ரீதியாக இந்த நன்மைகளை விளங்கி அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். பண்பாடு ரீதியாக யாராவது ஒருவர் சண்டைக்கு வருகிறார், யாராவது ஒருவர் நம்மை திட்ட வருகிறார், திட்டுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீ வந்து நோன்பாளியாக இருக்கும் பொழுது உன்னுடைய பதில், நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்லிவிடுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பண்பாடு ரீதியாக நம்மை பக்குவப்படுத்துகிற மாதமாக இந்த மாதம் இருக்க வேண்டும். இரவு வணக்கங்கள், இரவு தொழுகை, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நேரம் ஒதுக்கி தொழுவார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமை கொஞ்சம் வித்தியாசம். சில நேரம் அந்த வாலிபர்கள் ரூம்மேட்ஸில், ரூமில் இருக்கக்கூடியவர்கள், பேச்சுலர்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்க, மாஷா அல்லாஹ் பள்ளி ஒன்று இருக்கு, சூப்பர் பள்ளி அம்மா, நாங்கள் நினைக்கிற நல்ல பெரிய பள்ளி, நல்ல விசாலமான பள்ளி, நல்ல காரி, அந்த கோணத்தில் தான் யோசிக்கிறது. இப்படித்தான் ஆரம்பத்தில் நானும் ஒரு பள்ளி, சூப்பர் பள்ளி என்று போனேன். மாஷா அல்லாஹ் ஒரு ரக்காத்தில் 2 ஆயத்து தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி என்று ஆரம்பிச்சு, அலிஃப் லாம் மீம் தாலிக கிதாபுல் அரபி ஹுதல் முத்தகீன், அல்லாஹு அக்பர், இதைத்தான் அவன் சூப்பரம்பா. இதுல இருந்து நம்ம கொஞ்சம் மாறுபட்டு, கொஞ்சம் தியாகத்தோட, சிரமத்தோட, நேரம் ஒதுக்கி தொழுவதற்குரிய இடங்கள், அந்த குர்ஆனை ரசிக்கக்கூடிய இடங்களாக நாங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போய் தொழுது அந்த தொழுகையுடைய இன்பத்தை அடையக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும். குறிப்பாக யா பாகியல் ஹைர் அக்பில் வ யா பாகிய ஷர் அம்சிக். நன்மை செய்பவர்களே, ஒரு வானவர் அழைப்பு விடுக்கிறார். யுனாதி முனாதின், ஒரு வானவர் அழைப்பு விடுக்கிறார், நன்மை செய்பவர்களே முன்னேறி வாருங்கள், விரைந்து துணிந்து வாருங்கள். தீமை செய்பவர்களே, தீமையை விரும்பக்கூடியவர்களே, தீமைக்கு பின்னால் அலைமோதுபவர்களே, அம்சிக், நிறுத்திரு, இந்த ரமலான் வந்து விட்டது. நன்மையின் பக்கம் போகக்கூடியவர்களாக, வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நிறுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாங்கள் மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு சோதனை, சின்ன சின்ன சோதனைகள் அல்லாஹ் வைத்திருப்பார். நிறுத்திடுவோம் இன்ஷா அல்லாஹ், நிகழ்ச்சியையும் இன்ஷா அல்லாஹ் நிறுத்திடுவோம், இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு, நான் நினைக்கிறேன், நிறைய நேரம் பொறுமையோடு இருந்திருப்பீர்கள். எனக்கும் ஒரு சோதனையாக போச்சு. சுபஹான் அல்லாஹ். நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் எங்களுக்கெல்லாம் பாடசாலை விடுமுறை. எதிர்பார்க்கல, வேகமாக வந்து இமிகிரேஷன் வந்தேன். 2 மணி நேரம் அசையலை. ஷேக்கு மெசேஜ் போடுறேன், கிட்டத்தட்ட 2:18 ஒரு மெசேஜ் போட்டேன், 4:18 ஒரு மெசேஜ் போடுறேன், இமிகிரேஷன் பாஸ் ஆகிட்டேன். 2 மணி நேரம் நின்ற நிலையில் எத்தனையோ வாகனங்களுடைய என்ஜின் ஹீட் ஆகி அவர்களெல்லாம் திணறி வேறு ஏற்பாடு செய்தார்கள். 2 மணி நேரம் இருக்கிற வாகனங்கள் எல்லாம் இமிகிரேஷனில் வச்சு ஹோன் அடித்து ஒலி எழுப்பி ரொம்ப அசௌகரியத்தை வெளியிட்டார்கள். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அதையும் தாண்டி வரக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். உங்களுடைய பொறுமைக்கு அல்லாஹு தாலா அதற்குரிய நிரப்பமான கூலியை தர வேண்டும். அதே போல ஏற்பாட்டார்கள் பெரிய ஒரு சங்கடத்தோடு இருந்திருப்பாங்க. என்னப்பா இப்படி ஏற்பாடு பண்ணி இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப அவர்கள் தான் ஆகைக்கட்டாக இருந்திருப்பார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதுக்கு பன்மடங்கான கூலியை தர வேண்டும். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி